இப்போ வந்து என்னென்னா இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வெட்டுக்காயத்துக்கு மருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3 பொருள் தான். தேங்காய் எண்ணெய், அப்புறமா ஒரு செடி இருக்குது, அப்புறம் வந்து மஞ்சள் தேவை. இதை வந்து நம்ம பச்சை மஞ்சள் தான் நமக்கு தேவை. அது வச்சு இந்த செடி வந்து இங்கே தான் இருக்குது. இது பார்த்தீங்களா, மழை காலத்தில் தான் இது நல்லா வரும். கீவாநெல்லி செடி, இதுக்கு பேர் வந்து கீவாநெல்லி. பார்த்திங்களா, அடியில் வந்து நெல்லிக்காய் இருக்கும், காய் இருக்கும், சின்ன சின்ன காயாகும். இதைத்தான் நம்ம இப்போ மருந்துக்கு எடுத்து பார்க்குறோம். இப்போ வந்து மஞ்சள் கிழங்கு வந்து நான் வந்து ஏற்கனவே மஞ்சளை வந்து ஊண்டி வச்சுருக்கேன். அது நல்லா விளைஞ்சு இருக்குது. இந்த வருஷம் நான் அதை எடுக்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அதை போய் நம்ம எடுத்துக்கிடலாம், தோண்டிக்கிடலாம். மக்களை இங்கே பாருங்கள், இது வந்து பூசணி செடிங்க. நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா, பூவெல்லாம் பூத்துருக்கு. காய் இருக்கான்னு பார்ப்போமா, வாங்க. மக்களே, இங்கே வந்து ஒரு காய் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்த்தீங்களா காய், நீங்கள் காட்டு. இப்போ தான் வருது இந்த காயோட. இது வெட்டி சாதாரணமாக இன்னும் பிஞ்சலாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பிஞ்சலாக இருக்குது. இது பூரா காடு தான் மக்களே. அது வச்சு நல்லா படர்ந்து நல்லா காய்க்கும். வெறும் காடு தான், நம்ம பார்த்து தான் போகணும். ஏன்னா அடிக்கடி இங்கே எங்கள் வீட்டு சைடெலாம் பாம்பெல்லாம் வருது, அது வச்சு பார்த்தே வாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பன்னிலாம் வரும். ஆனால் பன்னி நடந்தது கடவுள். இது பூரா மீது சூப்பர் செடி. இங்கே ஒரு கீவாநெல்லி செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா. இது நல்ல செடியாக இருக்குது, காயெல்லாம் பெருவரிசாக இருக்குது பார்த்தீங்களா. இது இருக்கட்டும், இதையும் வச்சுக்கலாம். மஞ்சள் நல்லா விளைஞ்சு போய் தான் இருக்குது, அதில் ஒன்று பறிச்சுக்கலாம் வாங்க. இது வந்து மாங்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன கண்டுலேயும் நட்டு வச்சோம். இப்போ இது நட்டு வச்சு வந்து ஒரு 2 வருஷம் இருக்கும். ஆனால் இன்னும் காய்க்கிற பாடு இல்லை, ஒரு பூ கூட இன்னும் பூக்கலை. சரியா, இந்த மஞ்சளை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல, நல்லா விளைஞ்சு இருக்குது. போன வருஷம் வந்து மஞ்சளை களைக்கலைங்க, அது தோண்டலை, எடுக்கலை. அப்புறமா அதிலே முளைச்சிக்கிட்டு வந்துருச்சு, அதான் இவ்வளோ இருக்குது. அங்கே பார்த்தீங்களா, அங்கேயும் இருக்குது. ஒரு 2 கஷ்ணம் தான் நட்டு வச்சேன், அதுக்கு இவ்வளவு நல்லா வளர்ந்து வந்துருக்கு. இதில் ஒன்று எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். ஊரில் இருக்கிறத வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, மஞ்சள் வந்து இப்போ தான் விளைஞ்சு வருது. நல்ல மணமாக இருக்குது. இதிலே எடுத்துக்கலாம் நம்ம, பரிசம் தான் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா மஞ்சள் வந்து இன்னும் விளையாமல் இருக்குது. இதில் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம், அந்த தூரை கூட கட் பண்ணிக்கலாம். சரி வாங்க போகலாம். பார்த்தீங்களா, அந்த தூரே எப்படி இருக்குன்னு நல்லா மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளவு மனம் வருது. நம்ம வந்து அம்மியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அரைக்கணும். அம்மியில் அரைச்சிக்கிறலாம். சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான எண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து தேங்காய் எண்ணெய் தான், சுத்தமான தேங்காய் எண்ணெய். நான் வந்து கொஞ்சம் தான் எடுக்கிறேன். எடுத்துக்கலாம். இது 1 கப்பு இருக்கும். 100 தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு கைப்பிடி அளவு கீவாநெல்லி செடி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு சின்ன கஷ்டம் மஞ்சள் துண்டு இருந்தால் போதும். நம்ம பச்சை மஞ்சள் இல்லாட்டி விராலி மஞ்சளை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பொடியை வந்து சேர்க்கவே கூடாது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெயை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும். இதுக்கு தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப தீ எரியக்கூடாது. இப்படி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் அப்படியே முறையாக வரும். இந்த முறையெல்லாம் அடங்குட்டி தான் அப்புறமா நம்ம எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டே வருது. அந்த எண்ணெய் மஞ்சள் கலரில் இருக்கும், மஞ்சையும் பச்சையும் கலந்த கலரில் இருக்கும்.
அவ்வளோதான் மக்களே, எண்ணெய் தயாராகிருச்சு. இந்த எண்ணெயை நம்ம எந்த காயத்துக்கு வேண்டாலும் தேடலாம். அப்புறம் எண்ணெயை வந்து ஆற வச்சுட்டு நல்லா ஒரு சுத்தமான பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம தேவையானப்போ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம்.